கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்காக ஆயத்தம் பண்ணின மன்னாவை நாங்கள் ஆண்டவரே ருசி பார்க்கும்படியாக எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நாங்கள் ஆண்டவரே நாங்கள் திறந்து கொடுக்கிறோம். எங்கள் மத்தியில் நீர் ஆண்டவரே பேசுவதாக. ஆண்டவரே எல்லா தடைகளையும் நீர் மாற்றி ஆண்டவரே குறித்த நேரத்தில் ஆண்டவரே முறிக்க கிருபை பாராட்டுவீராக. வந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீர் ஆண்டவரே அழைத்து வந்ததுக்கு நன்றி. பல தடைகள் வந்தது ஆண்டவரே, பலவிதமான இடைஞ்சல்கள் வந்தது. ஆனாலும் கர்த்தர் ஆண்டவரே கிருபையா இந்த ஆராதனையில ஆண்டவரை கூட்டி சேர்த்ததுக்கு நன்றி ஆண்டவரே. ஒரே காலையில வண்டி ஆண்டவரே வாகனம் பழுதடைந்தது. ஆனாலும் ஆண்டவரே அந்தந்த பகுதியிலிருந்து ஜனங்கள் ஆர்வமாய் ஆண்டவரே கர்த்தருடைய சமூகத்தை நாடி வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பிரயாசப்படுத்தி வந்திருக்கிற பிரயாசத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறவர். அதற்குரிய ஆசீர்வாதத்தை வந்து நிறைவா நடத்துவீராக. உடைய கிருபையும் உடைய தயவும் உடைய இரக்கமும் பெரிதாக இருக்கட்டும். நன்மையை நடத்துவீராக. தொடர்ந்து ஆண்டவரே அப்பா எங்களுக்காக வைத்திருக்கிற நன்மைகளை நாங்கள் காண நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் தொடர்ந்து நீர் ஆளுகை செய்யும். பரிசுத்த ஆவியானுடைய ஆண்டவரே கண்ட்ரோலை நீர் எடுப்பீராக. ஆவியானவரே நீர் ஆண்டவரே வழி நடத்தும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. மீண்டுமாக இந்த 8வது மாதத்தினுடைய முதல் வாரத்தில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நமக்கு நன்மையானதை ஆண்டவர் கிருபை பாராட்டுவாராக. தெரிந்தான வேத பகுதி அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரம் அதிலே 17வது வசனம் எப்படியாய் சொல்லுகிறது? அப்போஸ்தலர் நடபடிகள் இந்த சம்பவத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இதனுடைய பின்னணியம் எப்படியா இருக்கிறது என்றால், அப்போஸ்தலனாகிய பேதுரு அங்கே கொர்நேலியு என்கிற ஒரு வீட்டுக்கு ஆண்டவர் போக சொல்லும் பொழுது, அந்த கொர்நேலியு வீட்டிலே புறஜாதியார், இயேசுவை அறியாதவர்கள், யெகோவா பற்றி அறியாதவர்கள், இஸ்ரவேல் கோத்திரம் இல்லாதவர்கள் அங்கே கூடி அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். பேதுரு அந்த இடத்துல போய் அவன் வார்த்தைகளை அவன் பேசுகிறான். வார்த்தைகளை பேசும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர் தாராளமாக அந்த புறஜாதி மேலே ஊற்றப்படுகிறார். இந்த காட்சியை கூட இருந்த பேதுருவோடு சென்ற சீஷர்கள் பார்க்கிறார்கள். அவர்கள் சொல்றாங்க, ஆதி நாட்களில் நாம் மேல் வீட்டு அறையிலே கூடி நாம் ஜெபித்த பொழுது, ஒருமனப்பட்ட பொழுது பரிசுத்த ஆவியானவர் எப்படி நம்ம மத்தியில் ஊற்றப்பட்டாரோ, நம் நடுவிலே வெளிப்பட்டாரோ, அதே போல இந்த கொர்நேலியு வீட்டில் கூடியிருக்கிற இந்த பிரஜாதி நடுவில் எப்படி ஆவியானவர் ஊற்றுகிறார், அவர்கள் பரிசுத்த ஆவியினால நிரப்புகிறார்கள் என்று சொல்லி அவர்கள் ஆச்சரியத்தோடு அவங்க வியந்து பார்க்குறாங்க. இது ஒரு பெரிய கான்வர்சேஷனா அப்படியே போகுது. இது ஒரு வாக்குவாதம். அப்போ எப்படி ஆவியானவர் அவர்கள் நடுவிலே ஊற்றப்படுவார், எப்படி பிரஜாதியின் மத்தியிலே இந்த அபிஷேகம் துணைக்கப்படும், இந்த வரம் எப்படி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி இதை போயிட்டு இருக்கும் பொழுது இங்க அந்த இடத்துல தான் பேதுரு சொன்ன ஒரு காரியம், ஆதலால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிற நமக்கு தேவன் வரத்தை அனுக்கிரகம் பண்ணினது போல அவர்களுக்கும் யாருக்கும் யாரெல்லாம் தாகமாய் ஏக்கமாய் எதிர்பார்ப்போடு தேவ சமூகத்தில் காத்திருந்தார்களோ அவர்களுக்கும் அந்த வரத்தையே அனுக்கிரகம் பண்ணி இருக்கும் போது தேவனை தடுப்பதற்கு, அப்போ இந்த வரம், இந்த கிருபை, இந்த அபிஷேகம், இந்த ஆசீர்வாதம் எந்த மனுஷனும் என்ன பண்ண முடியாது, எந்த மனுஷனும் கொடுக்க முடியாது. அதை கொடுக்கிற தெய்வத்தை என்ன பண்ண முடியாது, தடுக்கவும் முடியாது. அவரிடத்தில் இருந்திருக்கிறது பாருங்க. அப்போ அன்னைக்கு அவர்கள் சீஷர்கள் போய் என்ன பண்றாங்களா, அங்க இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் பேய்களை விரட்டுறாங்க, அவர்கள் அங்க வியாதிகளை சுகமாக்குறாங்க. இந்த காரியத்தை பார்த்துட்டு இருக்கிற ஒரு மந்திரவாதி வந்து என்ன பண்ணுறாருன்னா, நானும் உங்களுக்கு வெகு பணத்தை கொடுக்குறேன், காசை கொடுக்குறேன், நான் உங்களுக்கு சொத்தெல்லாம் கொடுக்குறேன், எனக்கு இந்த வரத்தை என்ன பண்ணுங்களா, எனக்கு கற்றுக் கொடுங்கள், எனக்கு இதை வரத்தை கொடுங்க, நானும் இது போல போய் பல ஜனங்களுக்கு இது செய்யணும்னு சொல்லி அவன் கேட்கும் பொழுது அவங்க பவுல் சொல்லுகிறான், இந்த பணம் உன்னோட இருக்கட்டும், இதை யாரும் என்ன பண்ண முடியாது, விலை கொடுத்து வாங்க முடியாது. கர்த்தருடைய கரத்திலிருந்து அந்த வரம் வருகிறது, கர்த்தரிடத்திலிருந்து அபிஷேகம் வருகிறது. இன்றைக்கும் கிருபையாக ஆண்டவர் நம்மேல் நினைவு வைத்து, கர்த்தர் நம்மேல் தயவு வைத்து ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் அந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். ஒருத்தருக்கு நல்ல ஜெபிக்கக்கூடிய வரத்தை
கொடுத்திருப்பா, ஒருத்தருக்கு நல்ல அந்நிய பாஷை பேசக்கூடிய வரங்களை கொடுத்திருப்பா, ஒருத்தருக்கு அந்த பாஷைகளை வியாக்கியானம் பண்ணக்கூடிய ஒரு ஒரு வரத்தை கொடுத்திருப்பா, தாளங்களை கொடுத்திருப்பா, ஒருத்தருக்கு வெளிப்பாட்டின் வரங்களை கொடுத்திருப்பா, ஒருத்தருக்கு நல்ல சுவிசேஷம் சொல்லக்கூடிய வரங்களை கொடுத்திருப்பா, ஒருத்தருக்கு நல்ல அன்பா பேசி அவங்களை சத்தியத்துக்குள்ள நடத்தக்கூடிய ஒரு நல்ல டேலண்ட கொடுத்திருப்பார். இதெல்லாம் தேவன் நமக்கு கிருபையாய் கொடுத்தது. என்ன மனுஷனும் நமக்கு கொடுக்கல. அது என்ன மனுஷனும் அதை வச்சு என்ன பண்ணக்கூடாது, மேன்மை பாராட்டக்கூடாது. மேன்மை பாராட்டுவது கர்த்தரை குறித்து மாத்திரமே என்ன பண்ண வேண்டுமா, மேன்மை பாராட்ட வேண்டும். இந்த தாளந்துகளையும் அபிஷேகங்களையும் இந்த வரத்தையும் குறித்து நாம் நமக்குள்ள பெருமை பாராட்டும் என்றால் அது தேவனுக்கு விரோதமான ஒரு செயலாய் மாறும். தேவன் அதை அருவருக்கிறவராய் இருக்கிறார். கிருபையாய் கொடுத்த அந்த அபிஷேகத்தை, கிருபையாய் கொடுத்த அந்த வரத்தை தேவன் நாம மகிமைக்கென்று என்ன பண்ண வேண்டுமா, பயன்படுத்த வேண்டும். மனுஷன் மூலமாய் பெற்றுக்கொள்ள ஒரு நாள் இது முடியாது. சில இடங்கள்லாம் இருக்கிறது, நீங்க அந்நிய பாஷை பேச வேண்டுமா, இல்ல நீங்க வியாக்கியானம் பண்ண வேண்டுமா, நீங்க சுகமாக்குற வரத்தை பெற்றுக்கொள்ளணுமா, வாங்க 60 நாள் கிளாஸ். இது 60 நாள் கிளாஸ், 1 இயர் கிளாஸ், 1 வருஷம் பயிற்சினால வர்றதல்ல, கிருபையினால வருகிறது, தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது, தேவன் அனுக்கிரகம் பண்ணுகிறது. அவர் எல்லாருமேலும் அவர் என்ன பண்ணுவாரா, அவர் ஊற்ற, அவர் தர, அவர் நிரப்ப ஆயத்தமா இருக்கிறார். தடையே இல்லை. இவர்கள் கேட்டகரி பிரிக்கிறது அல்ல. அவர்களுக்கு மாத்திரம், இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு மாத்திரம், யூத ஜனங்களுக்கு மாத்திரம், தேவனை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, அந்த தேவ சன்னதியில் வந்து வருவதற்கு மாத்திரம். அப்படின்னா இன்னைக்கு நீங்க நானும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நீ நானும் பிரஜாதியிலிருந்து வந்திருக்கிறோம். ஆனாலும் கிருபையாக ஆண்டவர் அதை கொடுத்திருக்கிறார். பாருங்க, அந்த நாட்களில் ஆசாரியர்கள் மாத்திரம் தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள உள்ள போக முடியும். அவர் வெளியில நின்று அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக இருந்து, அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்பதாக இருந்து அவர்கள் அங்க ஆராதிக்கிறதையோ தூபம் காட்டுகிறதையோ பார்க்க முடியாது. அந்த புகையை மட்டும் தான் பார்க்க முடியும். இவர்கள் கொடுத்த காணிக்கை அங்க உள்ள கொண்டு போய் அவர்கள் தகனபடி செய்து அந்த புகையை அங்க வெளியில் வரும்பொழுது, ஓ, நான் கொடுத்த காணிக்கையை அவர்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள், அந்த பலியை அவர்கள் அங்க செலுத்திருக்கிறபடினாலே அது இப்பொழுது எரியூட்டப்பட்டு அது வானத்திலே அது பரலோக நேரே போகுது. அந்த இதை மட்டும் தான் பார்க்க முடியும். ஆனா இது எப்படி இவர்கள் செய்யறாங்க, என்ன பண்றாங்க, அதை பார்க்க முடியாது. உள்ள போக முடியாது, உள்ள பிரவேசிக்க முடியாது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு கோத்திரம் மாத்திரம் தான், ஒரு குறிப்பிட்ட இனம் மாத்திரம் தான் அதை செய்ய வேண்டும், அந்த ஆராதனை செய்ய வேண்டும். ஆனா இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு அப்புறம், இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்துக்கு அப்புறம், இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் நீங்களும் நானும் தாராளமாய் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தினுடைய அனுபவத்தை நாம் அனுபவிக்க முடியும். யார் வேணாலும் அந்த ஆராதனையுடைய அனுபவத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும். யார் வேணா அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உங்கள் மேல என் மேல ஊற்றிடுகிறார். அதை முழு மனதோடு, முழு ஆத்மா, முழு சரீரத்தோடு தேவனை நோக்கி நாம் ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் நம் நடுவே வந்து வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நாளத்தில் குறிப்பிட்ட ஒரு கோத்திரம் செய்த அந்த ஆராதனை இன்றைக்கு எல்லாரும் செய்யறாங்க. அதனாலதான் சபை எல்லாருக்கும் எல்லாமா இருக்கிறது. குறிப்பிட்ட மதத்திற்கு, குறிப்பிட்ட ஜாதிக்கு, குறிப்பிட்ட இனத்தாருக்கு மாத்திரம் இல்ல, இங்க எல்லாரும் ஒரு நிலைப்பட. ஏன்னா அவர் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார். எல்லாருக்குள்ளும் இருக்கிற தெய்வம் அவர் பாகுபாடு பார்க்கிற தெய்வம் அல்ல. எல்லாருக்குள்ளும் நிறைந்திருக்கிற தெய்வனை நாம் ஆராதிக்கிறபடினாலே நாமும் எல்லாம் சமமாய் இருந்து ஆராதிக்க கற்றுக்கொள்ளணும். பரலோகத்தில் அதைத்தான் நம்ம செய்ய போகிறோம். பல வகையான ஜாதி ஜனத்தர்கள் வரப்போறாங்க, பலவிதமான கோத்திரத்தை வரப்போகிறாங்க. நாம் அந்த எல்லாம் ஒரே நிலையாய் அவங்க பரிசுத்த வஸ்திரத்தை தரித்து பிதாவுக்கு முன்பதாக என்று அவன் ஓயாமல் அவன் ஆராதிக்கிற அந்த ஆராதனுடைய அனுபவத்தை தான் கர்த்தர் இந்த பூமியிலே சபைக்கு உங்களுக்கு எனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு பல விதமான கேட்டகரி வச்சிருக்கிறாங்க. இந்த இனத்தார் மாத்திரம் தான் இந்த சபைக்கு வரணும், இந்த ஜாதியினர் மாத்திரம் தான் வரணும், இந்த வகுப்பினர் மாத்திரம் தான் வரணும், இந்த பாஷை பேசுறது மாத்திரம் தான் வரணும். பாருங்க, அப்போ இன்னைக்கு கிறிஸ்துவத்திலையும் இந்த பிரிவினைகள் வந்திருக்கிறது. பாருங்க, அப்போ புறஜாதிகள் அந்த இந்து மார்க்கத்துல தான் ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு கோயில் இருக்கும், அப்படிதானே? ஒவ்வொரு பாஷைக்காரர்களுக்கும் ஒவ்வொரு கோயில். இந்த பாஷை பேசுறவர்கள், இந்த குலத்தார், இந்த ஜாதியினர் இந்த கோயிலுக்குள்ள என்ன பண்ணக்கூடாது. ஹலோ, அப்படிதானே? ஆமா, அதுதான் உண்டானது. பாருங்க, இப்போவும் பார்த்தீங்கன்னா சபர்மனைக்கெல்லாம் போனீங்கன்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ பெரிய விலை உயர்ந்த வஸ்திரம் நீங்கள் போட்டுட்டு போனாலும் சரி, அந்த கோயிலுக்குள்ள நுழையணும்னா அந்த மேலே இருக்கிற அந்த வஸ்திரத்தை தச்சு டவல் தான் என்ன பண்ணுமா,
போட்டு போகணும். அவனுடைய நம்பிக்கை, அவனுடைய கட்டளை, அவனுடைய நடக்க அப்படி இருக்குது. இன்னைக்கு இப்போ பல ஊர்கள் எல்லாம் போடப்பட்டிருக்கிறது, இந்த வகுப்பினர் என்னது நடைக்கு இதுக்குள்ள கோயிலுக்குள்ள கால் வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறாங்க. அது மாத்திரம் இல்ல, இந்த மதத்தினர் இந்த கோயிலுக்குள்ள என்ன பண்ணக்கூடாதா, வரக்கூடாது. பாருங்க, சில பெரிய பெரிய கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா, நான் அந்த போர்டெல்லாம் பார்த்துருக்கிறேன். கிறிஸ்தவர்களோ முஸ்லீம்களோ என்ன பண்ணுவாங்க, இந்த கோயிலுக்குள்ளே வருவதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லை. ஆனால் இந்த ஆலயத்தில் பரிசுத்தர் வாசம் பண்ணுகிறார். யார் வேணா வரலாம், எவர்கள் வேணா வரலாம், தீவிரவாதிகளும் வரலாம், கொலைகாரனும் வரலாம், பாவியும் வரலாம். எல்லாரையும் நேசிக்கிற தெய்வம் இந்த இடத்துல வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரையும் அரவணைக்கிற தெய்வம் நம்மள மட்டும் வாசம் பண்ணிக்கிறார். எந்த மனுஷனும் தடுத்து நிறுத்த முடியாது, எந்த ஜாதியினரும் தடுத்து நிறுத்த முடியாது, எந்த குலக்கோத்திரமும் தடுத்து நிறுத்த முடியாது, எந்த ஸ்தாபனமும் தடுத்து நிறுத்த முடியாது, எந்த விதமான சமுதாயத்திலும் தடுத்து நிறுத்த முடியாது. அவர் ஒருவனை ரட்சிக்கணும்னு நினைச்சா, அது கொலைகாரனா இருந்தாலும் சரி, பாவியா இருந்தாலும் சரி, ஆண்டவர் ரட்சித்து தேவ கிருபையும் தேவ தயவையும் ஆண்டவர் தாராளமாய் கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். இப்போ இந்த பேதுரு சொல்லுகிறான், மனுஷர்கள் அங்க போராடிட்டு இருக்கிறாங்க, ஐயா இது எப்படி சாத்தியமாகும், இது எப்படி, இது வாய்ப்பு இருக்கும், நாம தான் இதுக்கு தகுதியானவர்கள், இந்த புறஜாதிகளுக்கு எப்படி ஆண்டவர் இந்த அனுக்கிரகத்தை கொடுத்திருக்கிறாரு அப்ப சொல்லும் பொழுது, நாம எப்படி விசுவாசிக்கிறோமோ அதே போல அவர்களுக்கும் விசுவாசிக்கிறபடினாலே அந்த வரத்தை அவர் என்ன பண்றாராம், அனுக்கிரகம் பண்ணிக்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய அனுக்கிரகம் என்கிற தலைப்பின் கீழே இந்த நாளை நம்ம பார்க்க போகிறோம். 8வது மாதத்திலே பரிசுத்த ஆவியானவருடைய அனுக்கிரகம். அனுக்கிரகம் என்றால் அருள், ஆசீர்வாதம், கிருபை. பாருங்க, அப்போ அனுக்கிரகம் என்றால் என்னன்னா, அருள், தேவனுடைய கரத்திலிருந்து அருள் பெற்றுக்கொள்வது, தேவனுடைய சமூகத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது, தேவனுடைய கரத்திலிருந்து அந்த கிருபையை பெற்றுக்கொள்வது, இதுதான் அனுக்கிரகம். அப்போ ஒரு மனுஷன் இந்த அருளை கொடுக்க முடியாது, ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்க முடியாது, ஒரு மனுஷன் கிருபையை கொடுக்க முடியாது. உங்களை என்னையும் படைத்த தேவன் மாத்திரமே இந்த அனுக்கிரகத்தை, இந்த அருளை, இந்த ஆசீர்வாதத்தை, இந்த கிருபை என்ன பண்ண முடியுமா, கொடுக்க முடியும். தேவனுடைய அனுக்கிரகம், பரிசுத்த ஆவியானுடைய அனுக்கிரகம் பாருங்க, அப்போ ஒரு நாளும் நமக்கு வருகிறதை தடுத்து நிறுத்த முடியாது. கர்த்தர் நம்முடைய சார்பில் இருக்கும் பொழுது, கர்த்தர் நம்முடைய பக்கத்தில் இருக்கும் பொழுது, நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? நம் பக்கத்தில் 1000 பேர், இடது பக்கத்தில் 10000 பேர் எழுப்பி வந்தாலும் அது நம்மளை ஒரு நாளும் என்ன பண்ணாதான், சேதப்படுத்த முடியாது. பாருங்க, அப்போ அன்றைக்கு ஒரு ராஜா ஒரு கோத்திரத்தை சபிக்கணும்னு சொல்லி காசு கொடுத்து ஒரு தீர்க்கதரிசி அழைச்சிட்டு வர்றான். அந்த தீர்க்கதரிசி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஏன்னா காசு நிறைய கிடைக்குது, பணம் கிடைக்குது. இந்த ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கணும் தான் கஷ்டம். ஒரு மனுஷனை பிளஸ் பண்ணுங்க அப்படின்னா அந்த வார்த்தை வராது. ஒரு மனுஷனை நல்லா ஆசீர்வதிங்க அப்படின்னா அது வார்த்தைகளை வராது பாருங்க. ஆனா திட்டுங்க அப்படின்னா என்ன வரும்? திட்டுறதுக்கு ஆமா சொல்லவே வேண்டாம், டிக்ஷனரியில இல்லாத வார்த்தையெல்லாம் என்ன பண்ணுமா, திட்டுறதுக்கு சரமாரியா வரும். ஆனா வாழ்த்துறதுக்கு யோசிக்கணும், என்ன வார்த்தையை சொல்லலாம், என்ன வார்த்தை உங்களுக்கு பொருத்தமா இருக்கும் அப்படின்னு தேட வேண்டியதா இருக்கு பாருங்க. ஆனா திட்ட சொல்லுங்க வரிசையா வரும். இப்போ இந்த தீர்க்கதரிசி ரொம்ப ஆர்வமா போறான், ஏன்னா ஆசீர்வதிக்க கூப்பிடல, எதுக்கு கூப்பிடுறான், சபிக்க கூப்பிட்டுருக்கான். சபிக்க தானே, சூப்பர் சபிச்சிடலாம் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா அப்படி வரும் பொழுது ஆண்டவராய் தேவன் சொல்றாரு, நீ இந்த ஜனத்தை என்ன பண்ணக்கூடாது, சபிக்க கூடாது. இந்த ஜனத்தை நீ நான் இந்த ஜனத்தை ஆசீர்வதிக்க, என்னாகமத்துல இருக்கிறது இல்லையா, என்னாகமம் தெரிந்தான வேத பகுதி, அது மட்டும் எடுத்து வாசிங்க, 22ஆம் அதிகாரமா. என்ன அங்கே கர்த்தர் ஆசீர்வதிக்கிற இந்த ஜனத்தை நான் எப்படி சபிக்க முடியும், நான் எப்படி இந்த வார்த்தையினால தூஷிக்க முடியும்? பாருங்க, அப்போ அங்க சொல்லும் பொழுது, அங்க 23ஆம் அதிகாரத்துல அங்க பார்க்கும் பொழுது, தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? 8வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் வெறுக்காதவனை நான் எப்படி வெறுக்க முடியும்? அப்போ பீலையாம் என்ன பண்றான், தேவ சமூகத்துல போய், ஆண்டவரே நான் என்ன சொல்ல போறேன், கர்த்தர் என் வாயில அருளினதை சொல்வது என் கடமையா இருக்கிறது. ஆகவே கர்த்தர் என் வாயில என்ன அருளுகிறாரோ அதை நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனத்தை நிறைவேற்றாரப்போ, இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான்
அவர் யாக்கோபில் அக்கிரமத்தை காண்கிறதில்ல, இஸ்ரேலில் குற்றம் பார்க்கிறதில்ல. அவர்களுடைய தேவனாய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. பாருங்க, போ இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிழையாம் கண்ட பொழுது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்தரத்துக்கு நேராக தன் முகத்தை திருப்பி தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின்படி பாளையம் இறங்குகிறதை பார்த்தான். தேவ ஆவி பாருங்க, போய் எங்கே பிழையாம் சபிப்பதற்காக அழைச்சிட்டு போறான். ஆனா கர்த்தருடைய வார்த்தை அவன் மேல சாபமாய் அல்ல, ஆசீர்வாதமாய் வந்தது. இன்றைக்கும் அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கும் இந்த 8வது மாத்திரை சொல்லுகிற ஒரு வார்த்தை, தேவன் நம் சார்பில் இருக்கும் பொழுது, தேவன் நமக்கு ஒரு அனுக்கிரகத்தை வாய்க்க பண்ணி இருக்கிற பொழுது, எந்த மனுஷனும் உங்களுக்கு விரோதமாக எழும்ப முடியாது. எந்த மனுஷனும் உங்களுக்கு விரோதமாக தூஷிக்க முடியாது. எந்த மனுஷனும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. பரிசுத்த ஆவியானவர் அந்த அனுக்கிரகத்தை வாய்க்க பண்ணியிருக்கிறார். ஒரு கோத்திரத்தை ஆசீர்வதிக்க ஒரு தீர்க்கதரிசி அங்கே வந்து அவன் ஆசீர்வதிக்கிறான். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் அந்த பொழிதலை இன்றைக்கு நமக்கு தருவாராக. பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்கும் எல்லாருக்கும் தேவையான ஒன்று. பாருங்க, ஆதி நாட்கள்ல யெகோவா தேவனை அவர்கள் நமஸ்கரித்தார்கள். யெகோவா தேவனை அவர்கள் நம்பி இருந்தார்கள். எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிறவர் என்று சொல்லி அவர்கள் வணங்கினார்கள். ஆதி நாட்கள்ல, ஆபிரகாமுடைய நாட்கள்ல. அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய நாட்கள்ல பாத்தீங்கன்னா, இயேசு குமாரனாக வந்தபடினாலே இயேசுவை அவர்கள் மையப்படுத்தி இயேசுவை அவர்கள் கூட அவரே சொல்றார், நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை என்று பிதாவின் இடத்துல என்ன பண்ண முடியாதா, பிரவேசிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்துக்கு அப்புறம் அவர் சொல்றார், இயேசுவானவர் சொல்றாரு, நான் போகிறேன், நான் போய் ஒரு தேற்றவாளனை உங்களுக்காக அனுப்புகிறேன். பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு. அப்ப யாரெல்லாம் எந்த சபையெல்லாம் அந்த பிதாவை நம்புகிறார்களோ, குமாரனை விசுவாசிக்கிறார்களோ, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே பொழியப்படுகிறார், நமக்குள்ளே நிறைந்திருக்கிறார் என்கிற ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் என்பது ஒரு பெந்தேகோஸ்தே சபைக்கு மாத்திரமல்ல. பெந்தேகோஸ்தே சபைக்கு வருகிறதுதான் பரிசுத்த ஆவியானவர், அப்படி அல்ல. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களோ, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறாங்களோ, யாரெல்லாம் அவருடைய நாமத்தினாலே அவங்க இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறாங்களோ, அவர்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு பொழிவு காணப்படும். இந்த பரிசுத்த ஆவியானுடைய நிறைவினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அடையாளம் இல்ல வரம் என்ன தெரியுமா? அதுதான் அந்நிய பாஷை. இப்போ இன்னைக்கு நிறைய நேரங்களில் ஜனங்கள் கன்ஃபியூஸ் ஆகிற, பரிசுத்த ஆவியானவர் அப்படிங்கிற அனுபவம் என்னன்னா அந்நிய பாஷை தான். அதல்ல, பரிசுத்த ஆவியான எல்லாருக்குள்ளும் இருக்கிறார், சிறியோர் மேலும் பெரியோர் மேலும். யாரெல்லாம் தாகமா இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் உண்மையா இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் இயேசு தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்போ அந்த நிறைவை வெளிப்படுத்துகிற ஒரு அடையாளம் தான் வரம் தான். எது? வரங்கள்ல வித்தியாசம் உண்டு. வரங்கள் அந்நிய பாஷை வரம், வியாக்கியானம் வரும், வெளிப்பாட்டின் வரும், பற்பல பாஷையில் வரும். இதெல்லாம் வரங்கள். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டு பொழியப்பட்டு நிறைந்திருக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் கிருபையாய் கொடுக்கிற ஒரு வரம். அப்ப அந்நிய பாஷைங்கிறது ஒரு வரம், வியாக்கியானம் என்கிறது ஒரு வரம், வெளிப்பாடு என்கிறது ஒரு வரம், தீர்க்க தரிசனங்கிறது ஒரு வரம். இந்த வரத்தை ஆண்டவர் கிருபையை எக்ஸ்ட்ரா நமக்கு கொடுக்கிறது. ஆனா இப்போ இருக்கிற கண்டிஷன்ல ஆஸ் இட் இஸ், இப்போ சபை எல்லாருக்குள்ளேயும் யார் இருக்கிறா? மூச்சு இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் யார் இருக்கிறா? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானுடைய பொழிதல். அப்ப பரிசுத்த ஆவியானுடைய அனுக்கிரகம் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஏசாயால தெரிந்தான ஒரு வசனம், ஏசாயா அங்கு சொல்லும் பொழுது, ஏசாயா 32ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் எப்படியா சொல்லுகிறது என்னன்னா, ஏசாயா 32ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், ஏசாயா 32:15 பரிசுத்த ஆவியானவர் உன்னதத்திலிருந்து ஒரு ஆவி நம்மேல் ஊற்றப்படும், அப்பொழுது வனாந்திரம் எதுவாய் மாறுமா? செழிப்பாய் வயல்வெளியாய் மாறும். செழிப்பான வயல்வெளி. அப்போ இது ஒரு வாக்கு தத்துவம். பரிசுத்த ஆவியானவர் பொழிதல் இன்றைக்கு சபையாருக்கு, விசுவாசிக்கிறவர்களுக்கு, நம்புகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய பொழிவு ஊற்றப்படும், நிரப்பப்படும். எங்க இருந்து? உன்னதத்திலிருந்து நம்ம ஊற்றப்படும். அது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வறட்சி, வறண்டு போயிருக்கிற, அடைக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் செழிப்பாய் மாற்றப்படும். இன்னும் சொல்லப்படும் பொழுது என்னன்னா, 59ஆம் அதிகாரம், 59ஆம் அதிகாரத்துல இன்னும் ஈஸியா புரியும் பொழுது 59ஆம் அதிகாரம், ஏசாயா 59:20
21 51 21. உன்மேல் இருக்கிற உன் ஆவி, உன் வாயில அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயில் என்ன பண்ணுமா, வாயில் இருக்கும். உன் சந்நிதியின் வாயிலும் இருந்து உன் சந்ததியின் வாயிலும் நீங்குவதில் என்று கர்த்தர் என்ன பண்ணுகிறாரா சொல்லுகிறார். இது எனக்கு அவரோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்றார். இப்போ பரிசுத்த ஆவியானுடைய அனுக்கிரகம், பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு என்பது ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. அப்ப அந்த வாக்குத்தத்தம் அது நிறைவேறுகிறதா இருக்கிறது. அந்த வாக்குத்தத்தத்தை யாரெல்லாம் நம்புகிறாங்களோ அந்த வாக்குத்தத்தம் அவர்களுக்கு உறுதிப்படுத்தும், அது நிறைவேறும். அப்ப பரிசுத்த ஆவியானுடைய பொழிவு எனக்குள்ளே வந்தருகிறது, நிரப்பப்படுகிறது, ஊற்றப்படுகிறது என்று நம்புகிற ஒவ்வொருவருக்கும் ஆவியானுடைய அனுக்கிரகம் பெரிதா இருக்கிறது. இன்னும் பாத்தீங்கன்னா யோவேல் சொல்லும் பொழுது மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவே. யோவேல் 2:28, யோவேல் 2:28 பார்க்கிறோம். எடுத்தவர் வாசிங்க. கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவே சொல்லுவார்கள். பாருங்க, அப்போ இங்க சொல்லும் பொழுது என்னன்னா, கடைசி நாட்களில் யாவர் மேலும் என்னுடைய ஆவியை நான் ஊற்றுவேன். அவர்கள் சொல்ல வேண்டிய காரியம் என்னன்னா, அவர்கள் என்ன பண்ணுவாங்களா, சொப்பனங்களை பார்ப்பார்கள், தீர்க்க தரிசனங்களை காண்பார்கள், வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள், ஊழியக்காரர்கள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். இப்போ இதெல்லாம் அவர் ஏற்கனவே நமக்கு நடக்க போற காரியத்தை சொல்லியிருக்கிறார். பரிசுத்த ஆவியானுடைய பொழிவு, பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு, இதெல்லாம் நமக்கு நிறைவேற்ற. இது யாரால கொடுக்கப்படும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அங்கே லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம், லூக்கா 24:49, லூக்கா 24:49 இந்த வாக்குத்தத்தமும் இந்த நிறைவும் யாரால 24:49 என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள். பாருங்க, அப்போ இந்த பரிசுத்த ஆவியானுடைய அனுக்கிரகம் பொழிவு அவருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் தாராளமாய் அவரை ஊற்றப்படுகிறார். உன்னதத்திலிருந்து ஊற்றப்படுகிறது. அதை விசுவாசிக்கிற யாவருக்கும் அந்த நிறைவை கொடுக்கிறார். இந்த காலங்களில், இந்த மாதங்களில் அனுபவரை எனக்கும் அப்படிப்பட்ட அந்த வாஞ்சை, அப்படிப்பட்ட ஒரு அனுக்கிரகத்தை, அந்த அருள் மாறியை, அந்த ஆசீர்வாதத்தை, அந்த கிருபையை நீ தந்தருளுவீராக என்று சொல்லி கேட்கும் பொழுது கர்த்தர் நிறைவாய் அதை கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு வரும் பொழுது, பரிசுத்த ஆவியானுடைய பலன் வரும் பொழுது, ஒரு நாட்களில் சீஷர்கள் பயந்தவர்கள், ஒரு நாட்களில் சீஷர்கள் ஒளிந்து இருந்தார்கள், ஒரு நாட்களில் சீஷர்கள் முடங்கி இருந்தார்கள், துவண்டு இருந்தார்கள், கலங்கி இருந்தார்கள், நம்பிக்கையற்று இருந்தார்கள். ஆனா என்றைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை ஊற்றப்பட்டதோ, என்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் பொழியப்பட்டாரோ அவர்கள் பலனடைந்தார்கள். அவர்கள் பலனடைந்து சொல்லுகிற காரியம் என்னன்னா, யூதேயா சமாரியா பூமியின் கடைசி பரியந்தம் என்ன பண்ணாங்களா, சாட்சியா இருந்தார்கள். இன்றைக்கு நீங்கள் நானும் துவண்டு போய் இருக்கலாம், ஆனா பரிசுத்த ஆவியானுடைய அனுக்கிரகம் நமக்கு வரும் பொழுது நீங்கள் பலனடைய போகிறீங்க. இந்த பரிசுத்த ஆவியானவர் பார்த்தீங்கன்னா எப்படி நமக்கு நிறைவாய் கிடைக்கும். நம்ம 24 மணி நேரம் நமக்கு இருக்கிறது. ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம். 24 மணி நேரம் அப்படின்னு போட்டு அது வார கணக்கு போட்டோம்னா எத்தனை மணி நேரம்? உடனே எல்லாம் என்னது 168 ஹவர்ஸ், 168 மணி நேரம். அவ பாருங்க, ஒரு வாரம் பேக்கேஜ்ல எத்தனை மணி நேரம்? 160, கரெக்டா? 168 மணி நேரம். இப்ப 168 மணி நேரத்துல ஆராதனையில வந்து நம்ம எத்தனை மணி நேரம் செலவிடுகிறோம்? 2 மணி நேரம், அப்படிதானே? 7 to 9. அது சில பேர்த்துக்கு 7:30, இல்ல சில பேர்த்துக்கு 8, சில பேர்த்துக்கு 8:15, சில பேர்த்துக்கு அரை மணி நேரம். ஆமா, போன ரெண்டு வாரமோ போன வாரமோ ஆமா ஒரு ஃபோன், சிஸ்டர் இருந்து ஃபோன், இது மாதிரி குடிமங்கலம் சர்ச்சுக்கு போகலான்னு நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருந்தோம். பிளான் பண்ணிட்டு வீட்டில் நான் என்ன பண்ணுறேன், சரி வந்தால் பசிக்குமேன்னு சொல்லி சமைச்சிட்டு இருந்தேன். எப்போ? 8 மணிக்கு. மிக்சியில் வந்து புலாவுக்கு, வெஜிடபிள் புலாவுக்கு மசாலா அரைக்கும் பொழுது மிக்சி அந்த மூடி கலண்டு
அரைச்ச மசால் அந்த கண்ணில் வந்து பட்டு கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. எத்தனை மணிக்கு? 8 மணிக்கு எங்க இருக்கணும்? சர்ச்சில் இருக்கணும். எங்க வரணும்னு ஆசைப்பட்டாங்க? குடிமங்கலம் சர்ச்சுக்கு. குடிமங்கலம் சர்ச் எத்தனை மணிக்கு? 8 மணிக்கு. என்ன ஆயிட்டு இருக்கு வீட்டுல? சமையல். அவங்க மிக்சியில அரைச்சு மசாலா கடை தடவி, அதுக்கப்புறம் அது கொதி வந்து விசில் வந்து அதுக்கு அடக்கி, அதுக்கப்புறம் இவங்க போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு எத்தனை மணிக்கு வர்றது? இப்படிதான் இருக்குது பாருங்க. இப்படிதான் நம்ம நேரம் இருக்கு பாருங்க. ஆனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நேரத்துல வந்திருக்கிறாங்க அப்படின்னு. யாரா அது அப்படின்னு பாக்குறீங்களா? யாரோ யாரோ அவங்க பாருங்க. அப்போ அந்த 24 மணி நேரத்துல பாத்தீங்கன்னா 168 மணி நேரம், 168 மணி நேரத்துல 2 மணி நேரம் எங்க? ஆலயத்துல. 2 மணி நேரம் ஆலயத்துல நாம் யாருடைய கரத்துல கொடுக்கிறோம்? யாருடைய கருத்துல? பரிசுத்த ஆவியானவர். நம்ம ஆரம்பிக்கும் பொழுதே ஆவியானவரே நீங்க ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. வருகிற ஒவ்வொருவரோடு நீங்க பேசுங்க. மனுஷன் பேசக்கூடாது. மனுஷனுடைய புகழோ, மனுஷனுடைய பெருமையோ, மனுஷனுடைய திறமையோ இங்க என்ன பண்ணக்கூடாது? வெளிப்படக்கூடாது. ஆவியானவரே ஆளுகை செய்யுங்க, நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி ஆவியானுடைய கரத்துல என்ன பண்ணிடுறோம்? சில நேரங்களில் மனுஷனுடைய புகழ, மனுஷனுடைய ஸ்துதிய பாடுறப்போ அது வெறுமையா போகும். ஆனா ஆவியானுடைய கரத்துல கொடுக்குறப்போ ஆவியானவர் என்ன பண்ணுவாரு? அப்போ 168 மணி நேரத்துல 162 மணி நேரம் ஆலயத்துல கொடுக்குறோம். மீதி எவ்வளவு நேரம்? 166 மணி நேரம் எங்க இருக்கிறோம்? 2 மணி நேரம் ஆவியானுடைய கரத்துல நாம கொடுக்கிறப்போ 166 மணி நேரம் ஆவியானவர் உங்களுக்காக எனக்காகவும் அவர் வழக்காடுகிறார். கணக்கு புரியுதா இல்லையா? அந்த 2 மணி நேரம் உண்மையா ஆவியானுடைய கரத்தில், ஆண்டவரே நீங்க என்ன பார்த்துக்கங்க ஆண்டவரே, நான் முழுவதுமா என் ஆவி ஆத்மா சரீரத்தை நான் ஆண்டவரே சமர்ப்பிக்கிறேன். நீங்க என்ன ஆளுகை செய்ய, எனக்குள்ள நிரம்பி இருக்கட்டும், நீங்க எனக்குள்ள பொழியப்படட்டும், நீங்க எனக்குள்ள ஊற்றப்படட்டும், நீங்க எனக்கு முழுவதுமாய் ஆண்டவரே வழிநடத்துங்க, நீங்க எனக்கு பேசுங்க, நீங்க எனக்கு ஆண்டவரே என் கண்ணீரை தொடைங்க, என் ஆத்மாவை தாகத்தினால திருப்தியாக்குங்க, என்னுடைய ஆறுதல் எனக்கு ஆறுதல் தருவீராக என்று சொல்லி அந்த 2 மணி நேரம் நீங்க ஆராதிக்கிற ஆராதனை, நீங்க அர்ப்பணிக்கிற அர்ப்பணிப்பை ஆவியானவர் பார்த்து மீதி இருக்கிற 166 மணி நேரமும் யார் தான் பார்க்கிறா? யார் பார்க்கிறா? பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு? இதுதான் ஃபேக்ட். இப்படிதான் நடக்கணும். இதுதான் என்னது? சட்டம். இதுதான் நியமிக்கப்பட்டிருக்கிற சூத்திரம். ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கு? இங்க வந்தாலும் எதுதான் ஆளுகை செய்யுது? இங்க வந்தாலும் நம்முடைய மனசு, நம்முடைய இருதயம், நம்முடைய சிந்தனைகள் என்ன எப்படி போயிட்டு இருக்கு? எங்கேயோ யோசித்துட்டு இருக்கு, எதையோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கு, எதையோ ஒண்ணு என்னது ஆராய்ஞ்சு பாட்டுட்டு இருக்கு. ஆவியானுடைய கரத்துல கொடுக்கல. ஆவியானவர் புறஜாதிகளுக்கு இந்த வரத்தை அனுக்கிரகம் பண்ணியிருக்கும் பொழுது நீங்கள் நானும் அவருடைய பிள்ளையா இருக்கிறோம். அவருடைய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். நீங்கள் நானும் அவருடைய சரீரமா அவருடைய ரத்தமா இருக்கிறோம். அப்ப இந்த நாளிலே பரிசுத்த ஆவியான் நமக்குள்ள இருந்து வெளிப்படுவதற்கு, நம்மை நாம விட்டு கொடுப்பதற்கு மனது வரல. பல நேரங்களில் நம்ம சொல்லி கட்டாயப்படுத்த வேண்டியிருக்கிறார். எழுமி நில்லுங்க, கையை உயர்த்துங்க, வாயை திறங்க, நல்ல சத்தமா பாடி ஆராதிங்க, கையை தட்டுங்க, யாராவது ஜெபிக்க. கர்த்தரால் ஏவப்பட்டவர்கள் இதெல்லாம் சொல்றதே இல்லை. அந்த நாட்கள்ல, ஆதி நாட்கள்ல பாத்தீங்கன்னா யாராவது சபையில ஏவப்பட்டவர்கள் ஜெபம் பண்ணுங்கன்னா இங்க ஒருத்தங்க ஆரம்பிப்பாங்க, அங்க ஒருத்தங்க ஆரம்பிப்பாங்க, நடுவில் ஒருத்தங்க ஆரம்பிப்பாங்க. பாஸ்டருக்கு என்ன வேலைன்னா யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுமா? கண்ட்ரோல் பண்ணும். இல்ல பிரதர் அமைதியா இருங்க, சிஸ்டர் அமைதியா இங்க ஜெபம் பண்றாங்க அப்படின்னு கண்ட்ரோல் பண்றது அவருடைய வேலையா இருக்கும். ஆனா இன்னைக்கு ஆவியான யாராவது கர்த்தரால் ஏவப்பட்டவர் ஜெபம் பண்ணுங்கன்னா பக்கத்துல உட்காந்து இடிப்பாங்க. நீ பண்ண எழும்பு போ. இன்னைக்கு என்ன வேண்டியதா இருக்குது? செல்ஃப் எடுக்க மாட்டேங்குது வண்டிக்கு. யாரோ ஒருத்தர் என்ன பண்ண வேண்டியதா இருக்குது? தள்ளி விட வேண்டியதா. வசனத்தை வாசிங்க. அன்னைக்கெல்லாம் போட்டி போட்டு வாசிப்பாங்க. சின்ன பிள்ளைய வாசிப்பாங்க, வயசானவர் வாசிப்பாங்க, வாலிபர் வாசிப்பாங்க. இன்னைக்கு யாரோ வாசிட்டோம்ப்பா. கொண்டு வந்த பைபிள் அப்படியே என்ன பண்ணுமா? சிப்ப கூட ஓபன் பண்ணாம அப்படியே இருக்கு. கையில பைபிள் இருக்கு.
இன்னைக்கு அப்படி இருக்கிறோம். ஏன்னா பரிசுத்த ஆவியானோட கரத்துல கொடுக்கல, ஆவியானவருக்கு கரத்துல கொடுக்கல. ஆவியானவருடைய கரத்துல கொடுத்தா நிச்சயமா முன்னாடி நின்று யார் பேசினாலும் நம்மளோட என்ன பண்ணுவாரு? அது கழுதியா இருந்தாலும் காக்காவா இருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? பேசுவார். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்முடைய மனசுல பிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம். நிறைய நேரங்களில் நம்முடைய மனசுல நோட் பண்ணி வச்சிருக்கிறோம். இந்த மனசு பொல்லாத மனசு, சிந்தனை பொல்லாத சிந்தனை. ஏன்னா இவரு நமக்கு விரும்பப்படத்தக்கவரு, இவரு நான் ரசிக்கிறவரு, நான் இவருடைய ஜெபத்தை நான் ரொம்ப அப்படியே என்னது அப்படின்னா நம்ம இருதயம் பூரிப்பா என்ன பண்ணோம்? ஹலோ, பூரிப்பா இருக்கும். ஆனா இதே கண்டித்து உணர்த்துறவர் வந்தா எப்ப பார்த்தாலும் ஒரு பிரசங்கமே பேசுங்க. எப்ப பார்த்தாலும் அவர் இப்படியே சொல்லிட்டு இருக்காரு, இப்படி செய்யணும், அதை பண்ணணும், அதை செய்யணும். என்னடா எப்படா நேரம் முடியும்? 10 தடவை என்ன பண்ணிருது? 10 தடவை வாட்ச வேற என்ன பண்ணிருது? அது சில நேரத்தில் ஓடலைன்னு பார்த்தோம். ஐயோ ஓடலையா, ஐயோ மணி என்னாச்சு, இது வேற. ஏன்னா யாருடைய கரத்துல கொடுக்கல? ஆவியானுடைய கரத்துல கொடுத்திருந்தா அன்றைக்கு 3 நாள் அல்லும் பகலும் கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணாங்களா? கேட்டுதா? இதே சரீரம் தான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல மணிக்கணக்கா ஜெபித்த நாட்கள் உண்டு, மணிக்கணக்கா ஆராதித்த நாட்கள் உண்டு, மணிக்கணக்கா பிரசங்கத்தை கேட்ட நாட்கள் உண்டு, மணிக்கணக்கா ஆலயத்துல வந்து அங்க ஆராதித்த நாட்கள் உண்டு, பணிவிடை செய்த நாட்கள் உண்டு. ஆனா இன்னைக்கு 2 மணி நேரம் இன்னும் முடியலையோ அப்படின்னு கேள்வி கேட்கறது அளவுக்கு இருக்கிறோம். ஏன்னா யார் இல்ல உள்ள? சொல்றதுக்கு சங்கடப்படல. ஏன்னா இன்னைக்கு சபை பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவுல நிற்க வேண்டும். புறஜாதிகளுக்கு அனுக்கிரகம் பண்ணின பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் கிருபையாய் கொடுத்திருக்கிறார், கிருபையாய் தாராளமாய் கொடுத்திருக்கிறார். அதை பெற்று கொண்டவர்களாய் இருக்கும் பொழுது நிச்சயமாவே கர்த்தருடைய வசனம் ஒவ்வொரு நாளும் உங்களை புடமிடும், ஒவ்வொரு நாளும் நடத்தும். பாருங்க, அப்போ அந்த 2 மணி நேரம் தேவ கரத்துல கொடுத்தீங்கன்னா 166 மணி நேரம் அவர் நம்மளை நடத்துவார், அவர் நம்மளை சுமப்பார், அவர் நம்மளை தப்புவிப்பார், அவர் நம்மளை ஏந்துவார், நம்மளை விடுவிப்பார், நம்மளை ஆதரிப்பார், நம்மளை காப்பாற்றுவார், நம்மளை போஷிப்பார், நம்மளை நடத்துவார். பாருங்க, எந்த வகையில நம்மளை நடத்தவர் போதுமானவர். இந்த பரிசுத்த ஆவியினுடைய பொழிவு நமக்குள்ளே நிரப்பப்படும் பொழுது ஆண்டவர் நம்மளை எப்படி எல்லாம் நடத்துறார் என்று சொல்லி ஒரு 2-3 காரியம் மாத்திரம் பார்க்க போறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம், யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல அங்க பார்க்கிறோம். யோவான் சகல சத்தியத்துக்குள்ள உங்களை என்ன பண்ணுவாரா? நடத்துவார். சகல சத்தியத்துக்குள்ளேயும் அவர் நடத்துவார். அவருடைய சுயமாய் பேசாமல் கேள்விப்பட்டகளை யாவையும் சொல்லி காரியங்களை என்ன பண்ணுவார்? நமக்கு அறிவிப்பார். யாரு? பரிசுத்த ஆவியானவருடைய அனுக்கிரகம் பெற்றிருக்கிறவங்க உங்களுக்கு எனக்கும் அவர் சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். ஆமென். ஆசீர்வாதத்தை மாத்திரம் சொல்றப்போ ஆமென் அல்லேலூயா அப்படிங்கிறது அல்ல, கண்டிச்சு உணர்த்துறப்போ இதை செய்யணும், இதை பண்ணணும், இதை உணர்த்தும் பொழுது ஆமென் ஆண்டவரே எனக்காக பேசப்பட்ட வார்த்தை, எனக்காக உணர்த்தப்பட்ட வார்த்தை, நான் குறை உள்ளவனாக இருக்கிறேன் ஆண்டவரே, என் குறையை என்னை நிறைவாக்கும், இன்றைக்கு நீர் பேசுனதுனால் நன்றி ஆண்டவரே. அன்றைக்கு பேதுரு ஒரு நாள்ல பேசும் பொழுது எரிச்சல் அடைந்தார்கள். ஆனா என்றைக்கு பரிசுத்த ஆவியாலே நிரப்பப்பட்டானோ, என்றைக்கு மேல் வீட்டு அறையில் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டு அவன் எழும்பி பிரசங்கம் பண்ணுகிறான். 10 பேர் கூட எழும்பி நிற்கிறாங்க. இப்போ அந்த ஜனங்கள் சொல்றாங்க, ஐயா நீ சொல்றது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது, நாங்க என்ன செய்யணும்? அவர்கள் இருதயத்துல குத்தப்பட்டவர்களாக அவங்க கேட்கிறாங்க, பேதுருவே நாங்க என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? அவன் சொல்ல, பாவத்தை அறிக்கை பண்ணு, ரட்சிக்கப்படு, தேவனுடைய நாமம் மகிமைக்காக பரிசுத்த ஆவியானவரை நிரப்புவார். இன்னைக்கு ஆவியானவர் பொழியப்படும் பொழுது வசனம் நமக்கு சகல சத்தியத்தில் என்ன பண்ணுமா?
நடத்தும். நாம செய்யறத உணர்த்தும் பொழுது இது தப்பு, இதை செய்யாதீர்கள், இது பாவம், இது உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கிறது, இது மாய்மாலம், இது பிசாசனுடைய அடையாளம், இது பிசாசு அது சூதனமாக நூதனமாக சூழ்ச்சியாக இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிறோம். இதை செய்யாதீங்க அப்படின்னா பரிசுத்த ஆவி நமக்குள்ளே இருந்து செயல்படுவார் என்றால், ஆமா இது கரெக்ட் தான், நாம வேறு பிரிக்கப்பட்டவர்கள், நாம ரட்சிக்கப்பட்டவர்கள், நாம அடையாளம் பொறிக்கப்பட்டவர்கள், நான் தேவனுடைய மகிமையை தரித்திருக்கிறேன், நான் கிறிஸ்துவின் சிந்தையை நான் அறிந்திருக்கிறேன், ஆகவே இந்த வார்த்தையின்படி நான் வேறு பிரிக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும். அன்றைக்கு தானியேல் ஒரு தீர்மானம் எடுக்கிறான். தன்னுடைய இருதயத்தில் அவன் தீர்மானம் எடுத்துக்கொண்டான். என்னன்னா, ராஜாவினுடைய போஜனம் என்ன பண்ணக்கூடாதா? என்ன பண்ணக்கூடாது? வசனம் கேட்டா சொல்லுங்க. ராஜாவுடைய போஜனம் என் இருதயத்தை தீட்டுப்படுத்தக்கூடாது. ராஜாவின் போஜனம். இன்னைக்கு பல நேரங்கள்ல நாம எப்படி இருக்கிறோம் உலகத்துல? அந்த போஜனம், அந்த காரியம், அந்த நடக்கைகள் எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு கர்த்தர் நம்மளும் பரிசுத்த ஆவியானவர் இருந்தா நாம் வேறுபிக்கப்பட்ட ஒரு சந்ததி, நாம் பரிசுத்த ஆவியானவர் பொழியப்பட்ட ஒரு சந்ததி, பரிசுத்த ஆவியானவர் நிறைக்கப்பட்ட ஒரு சந்ததி. அப்போ நீ நானும் அதோடு அல்ல, அதிலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் நாம் மாற வேண்டும். தானியேல் அந்த போஜனத்தினால என் இருதயம் தீட்டுப்படக்கூடாது என்று சொல்லி அதுல வைராக்கியமா இருக்கிறான். ராஜாவின் போஜனத்துல இல்லாதது ஒன்றுமே இல்லை. ஒரு பணக்காரன் வீட்டிலேயே எல்லாம் நிறைஞ்சிருக்குன்னா ஒரு ராஜாவுடைய போஜனம் எப்படி இருக்கும்? இல்லாதது ஒன்றுமே இருக்காது, எல்லாம் இருக்கும். நமக்கு அங்க அந்த சோதனையில நாம் எப்படி இருக்கிறோம்? ஒரு கல்யாண வீட்டுக்கு போறீங்களா, இல்ல ஒரு ட்ரீட் கொடுக்குறாங்களா, இல்ல ஒரு விருந்து சாலைகளை போறீங்களா, நமக்கு முன்பதாக என்ன இருக்குங்கிறத என்ன பண்ணுங்க பார்த்து அதுல எதை வைக்கணும், எதில் கை வைக்கணுமோ அதுல கை வைக்கணும், எதில் கை வைக்க கூடாது. சில நேரம் சொல்லுவாங்க இதுல ஒண்ணுமே இல்லைங்க, இது மெடிக்கல், இது சயின்டிபிக் ரீதியா இது மெடிசன், இது நீங்க சாப்பிட்ட சாப்பாடா என்ன பண்ணுவா? ஜீரணமாக்கும் அப்படின்னு என்ன பண்றது? ஹலோ, அப்படின்னு என்ன பண்றது? ஆமா, அவன் போட்டு, யார் போட்டு? புறஜாதி போட்டு அவன் நாக்க காமிப்பான். எப்படி? அதே அனுபவத்தை நீங்கள் நானும் செய்யறப்ப பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார்? அது அல்ல. அங்க வசனம் சொல்லுகிறது, நீங்க சாவுக்கு ஏதுவான ஒன்றை நீங்க அது என்ன பண்ணாதான். அப்ப நம்ம சாப்பிட்ட சாப்பாடு, நான் ஒரு நீங்க அப்படி விருந்துல ட்ரீட் எடுக்க போனீங்கன்னா ஒரு 1/2 கிலோ சிக்கன் சாப்பிடுவீங்களா? இல்ல 1 கிலோ சிக்கன் வைங்களா, ஒரு ஃபுல் கிரில், இல்ல ஒரு 1/2 கிலோ மட்டன் சாப்பிடுவீங்களா? 1/2 கிலோ மட்டன் உங்க வயிற்ற ஒண்ணு என்ன பண்ணாது. இதுக்கு நீங்க அவன் கொடுக்கிற அடையாளத்தை தான் நீங்க அவன் அனுபவிக்கிற அந்த இதை போட்டுதான் நம்ம சரீரத்துல நன்மையாய் மாறணும்னு கர்த்தர் என்ன பண்ணல. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன காரியம் பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துவார். இந்த டிவி சீரியல்னால நான் என்ன பாவத்தை செஞ்சிட போறேன்? டிவி சீரியல்னால நான் என்ன பெரிய பாவியா மாறிட போறேனா? பாருங்க, அப்போ பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருந்தா பேசுவார். இது டிவி சீரியலா இருந்தாலும் அதுல நடிக்கிறவனா யாரு? உலகத்தா, புறஜாதி. அவன் சொல்ற காரியெல்லாம், அவன் துக்கத்தை, அவன் அழுகையா அந்த சீரியல்ல என்ன உங்களை உசுப்பேத்துற மாதிரி, உங்களை உற்சாகப்படுத்துற மாதிரியா சொல்றான்? நீ நல்லா இருப்ப, உன் தொழில் வழங்கும் அப்படின்னா அவன் என்னது எப்படி திருடலாம், எப்படி ஒருத்த குடும்பத்துல கெடுதி உண்டாக்கலாம், எப்படி ஒரு பையனை நாசக்கேடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதைத்தான் சொல்லி சொல்றாங்களோ ஒழிஞ்சு, காட்டுறாங்களோ ஒழிஞ்சு நல்ல விஷயத்த ஒன்றும் என்ன பண்றது இல்லை. அத சபைக்கு வருகிற தேவ ஜனங்கள் உட்கார்ந்து பார்த்து யார வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறோம்? யார? அப்போ பொழிவு இருந்தா, நிறைவு இருந்தா, அனுக்கிரகப்பட்டிருக்கிற நீங்க நானும் அதை எளிதாக விட மாட்டோம். இன்னைக்கு கர்த்தர் நம்மளோடு பேசுவார் என்றால் சகல சத்தியத்துக்குள்ளே நம்மளை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானுடைய பொழிவு நமக்குள்ள இருந்தா அவர் சத்தியத்திலே நடத்துவார். சத்தியமாகிய இந்த வசனத்தின்படி நடத்துவார். இந்த வசனம் என்ன சொல்லுகிறதோ, மனுஷன் சொல்றதை நீங்க கேட்காதீங்க, மனுஷன் சொல்றதை நீங்க கேட்காதீங்க. இந்த வேத புஸ்தகம் என்ன சொல்லி இருக்கிறது? வானம் பூமி ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒரு நாள் ஒரு காலம் ஒளிந்து போவதில்லை. இந்த சத்தியத்தின்படி நடக்கிற ஒவ்வொருவருடைய கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். ஆமென்.
சகல சத்தியத்துக்குள்ளே நம்ம நடத்துறார். இரண்டாவது, நம்முடைய போக்கையும் வரத்தையும் அவர் அறிந்திருக்கிறவராய் இருக்கிறாரா. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு செய்கிற காரியம், அனுக்கிரகம் பெற்ற பரிசுத்த ஆவியானவர் அனுக்கிரகம் பெற்றிருக்கிற உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் செய்கிற காரியம் என்ன? ஒன்று, சகல சத்தியத்துக்குள்ள நடத்துகிறார். 2 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 19வது வசனம். அப்போஸ்தலர்கள் 10ஆம் அதிகாரம் 10. பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருந்த பொழுது ஆவியானவர் என்ன பண்ணாரா? 3 மனுஷர் உனக்கு, நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களோட கூட போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார். பாருங்க, அப்போ நம்முடைய போக்கையும் வரத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். நாம் எங்க போகணும்? அதனால வசனம் சொல்லுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். அப்போ எந்த மனுஷன் வார்த்தை கேட்கணும்? அன்றைக்கு ஒரு தீர்க்கதரிசி அவன் சொல்றான், இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ இந்த ஊர்ல சாப்பிடவே கூடாது, இந்த ஊர்ல என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடவே கூடாது. நீ போன வேலையை முடிச்சுட்டு என்ன பண்ணிருக்கணுமா? திரும்பி வரணும். உடனே அவன் போன வேலையை முடிக்கிறான். அங்க அதே போல சாப்பிட சொல்லி கம்பல் பண்றாங்க. அவன் சொல்றான், இல்ல ஏன்னா ஆண்டவருக்கு கையை நினைக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பி போறான். திரும்பி போகும்பொழுது அவன் ரொம்ப டயர்டா இருக்குன்னு ஒரு மரத்தின் கீழே, கருவாளி மரத்தின் கீழே அவன் உட்காந்துருக்கும் பொழுது இதை கேட்ட ஒருத்தன் என்ன பண்றான்? தீர்க்கதரிசி வந்தாரா? அவருக்கு எதாவது கொடுத்தீங்களா? ஒன்றும் கொடுக்கல. சாப்பாடு எதுவுமே வேணான்ட்டாரு. இல்லை, நான் போறேன், நான் சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவன் என்ன பண்றான்? அந்த ஊர்ல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வரான். சாப்பாடு எடுத்துட்டு வந்தோடனே அவன் சொல்றான், நான் இந்த ஊர்ல வந்திருக்கிறேன், நீ வந்தீராமா, இதை பண்ணிடாமா, இன்னாங்க சாப்பிடுங்க அப்படின்னா, இல்ல ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, இந்த ஊர்ல சாப்பிடவே கூடாது, நீ கை நினைக்கவே கூடாது. அதே ஆண்டவர் தான் என்கிட்ட சொன்னாரு. என்னது? அதே ஆண்டவர் தான் என்கிட்ட சொன்னாரு, என்ன பண்ணு, நீ அவனுக்கு கொண்டு போய் சாப்பாடு கொடு. இன்னைக்கு பல நேரங்களில் கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு அது அந்த சபையில ஏன் சொல்றாங்க, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, எது வேணா செஞ்சுக்கோ, எப்படி வேணா தெரிஞ்சுக்கோ, உனக்கு நாங்க என்ன பண்ணுவோம்? திருவிருந்து கொடுப்போம். இங்க வந்தா மட்டும் பரிசுத்தமாய் வாழணும், நீதியாய் வாழணும், சத்தியத்தின்படி வாழணும் அப்படின்னு சொல்றீங்களே, அந்த சபையில மட்டும் எல்லாமே அப்படி இருக்கு, அவங்க மாத்திரம் அப்படி இருக்கிறாங்க, இவங்க மாத்திரம் இப்படி இருக்கிறாங்க, இப்படின்னு கம்பேரிசன் பண்ண பாருங்க. அப்போ இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவர் மனம் மாறுகிற தெய்வம் அல்ல. அவர் ஒரு தடவை சொல்லிட்டாருன்னா அது சொன்னதை என்ன பண்ண மாட்டாரா? விளம்ப மாட்டார். அப்போ இவன்ட்ட தெளிவா சொல்லிடுறாரு, நீ அந்த ஊர்ல சாப்பிடக்கூடாது. அப்ப எந்த மனுஷன் வந்தாலும் என்ன பண்ணக்கூடாது? இன்னைக்கு வசனத்தை, இதே வசனம் தான் அன்னைக்கு எந்த யூடியூப் சேனல் இல்லை, அன்னைக்கு மல்டிமீடியா எதுவும் இல்லை. அவர்கள் பரிசுத்த ஆவியானுடைய கருத்துல ஒப்பு கொடுத்து சனிக்கிழமையோ இல்லைன்னா திங்கக்கிழமையிலிருந்து அவர்கள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே என்னோடு நீங்க பேசுங்க, ஆண்டவரே இந்த வாரத்தில் ஜனங்களுக்கு நான் என்ன போதிக்கணும், என்ன வார்த்தையை நாங்கள் கொடுக்கணும்னு சொல்லி ஆவியானவரையே முழுவதுமாய் சார்ந்து இருந்தார்கள். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. சனிக்கிழமை சாயந்தரம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு டாபிக்ல கிடைச்சது, அதை எடுக்கிறாங்க, அதை பண்றாங்க, அதை பேசுறாங்க. இன்னைக்கு வசனத்தை திரிச்சு பேசுறாங்க, இன்னைக்கு வசனத்தை மாயமானப்படுத்துறாங்க, வசனத்தை திணிச்சு பேசுறாங்க. இதை நமக்கு சாதகமாய் பேசுகிறார்கள். ஒரு வசனத்தை பரிசுத்த ஆவியானவர் சொன்ன அந்த கட்டளையை வேறு விதமாய் இன்னைக்கு திருச்சி அவர்களுக்கு சாதகமாய் பேசுறாரு. யெகோவா விட்னஸ்காரங்க பாத்தீங்கன்னா அவர் யெகோவா தேவனை குறித்து மாத்திரமே அவங்க சொல்லுவாங்க. ஒன்லி ஜீசஸ் காரங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சொன்ன வசனத்தை மாத்திரமே சொல்லி மற்றதெல்லாம் பொய் அப்படிம்பாங்க. இன்னைக்கு கடைசி நாட்களே அதான் ஆண்டவர் எல்லாத்தையும் சொல்லிட்டார். இப்படி எல்லாம் நடக்கும். கள்ள தீர்க்கதரிசிகள் எழுப்புவார்கள், வசனத்தை புரட்டுவார்கள். ஆனாலும் நீங்கள் நானும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். எவருடைய சொல்லையும் கேட்கக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற மெய்ப்பனுக்கு கீழே, கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற சபையில என்ன சொல்லுகிறா அந்த சத்தியத்தின்படி நீங்க நடக்கிறவளா இருந்தா, அதை காட்டிலும் வேத புஸ்தகம் என்ன உங்களுக்கு சொல்லுகிறதோ அதன்படி நீங்கள் நடந்தால் பரலோக ராஜ்யம் நமக்கு சமீபமா இருக்கிறது. ஆமே. பரிசுத்த ஆவியானவருடைய பொழிவு பெற்றிருக்கிற ஒவ்வொரு ஜனமும் எந்த வகையிலையும் அது மாடர்ன் பிரீச்சர்க்கோ, மாடர்ன் பிரீச்சிங்கோ, மாடர்ன் டீச்சிங்கோ இடம் கொடுக்காது. பரிசுத்த ஆவியானவர் என்னோடு பேசுகிறார் என்கிற மாத்திரம் உணர்வுள்ளவர்களாய் மாற்றும். இன்றைக்கு நான் ஆராதனை கடந்து போனேன், ஆண்டவர் என்னோடு இடைப்பட்டார் என்று ஆண்டவர் நமக்குள்ளே பேசுவார். அதற்கு ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்துவார். நம்முடைய போக்கையும் வரத்தையும் அறிந்திருக்கிறவர். இங்கே ஆண்டவர் சொல்றாரு, நீ போ. இயேசுவான சொல்றாரு, நீ போ, நான் உன்னை அனுப்பினேன், நான் அவர்களை கொண்டு அந்த இடத்துல உன்னை கொண்டு பெரிய காரணம் செய்வேன். அப்போ பரிசுத்த ஆவியானுடைய பொழிவு பெற்றிருக்கிற நீங்கள் நானும் பாருங்க. அப்போ அந்த
சகல சத்தியத்துக்குள்ள நம்மளை நடத்துவார். நாம போக வேண்டிய வழியை அவர் அறிந்திருக்கிறார். மூன்றாவது மத்தேயு 12ஆம் அதிகாரம் 18வது வசனம், நமக்கு ஒரு நேசர் உண்டு, அவர் பிரியமாய் நம்ம மேலே நேசம் வைத்து அவர் நம்மளை அழைக்கிறவராய் இருக்கிறார். 12ஆம் அதிகாரம் 18வது வசனம், தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்மாவுக்கு பிரியமாய் இருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவியை அவர்கள் மேல் அமர பண்ணுவேன். நியாயத்தை தீர்ப்பாங்க. பாருங்கப்போ ஒவ்வொரு மேலும் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை துணைக்கப்பட வேண்டும். இவர்கள் எனக்கு பிரியமான நேசர், இவர்கள் எனக்கு பிரியமான நேச குமார்த்திகள், இவர்கள் மேல் நான் பிரியமா இருக்கிறேன், என் ஆவியை இவர்கள் மேல் தந்தருளுவேன். அப்போ பரிசுத்த ஆவியானவர் அனுக்கிரகம் பெற்றிருக்கிற ஒவ்வொரு திருச்சபை ஜனங்களும் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், சகல சத்தியத்தில் என்னை நடத்துவா, என்னுடைய போக்கையும் வரத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். நான் என்ன சொல்ல வேண்டும் என்பதை, என்னுடைய வாயின் வார்த்தைகளை நான் பேசுவதையும் கூட அவர் அறிந்திருக்கிறார். நான் என் வாயில உன் வாயில என் வார்த்தை நான் அருளச் செய்வேன். அது மாத்திரம் இல்ல, எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, பரலோகத்திற்கு பிரவேசிப்பதற்காக ஆண்டவர் உங்களுக்காக எனக்காகவோ அவர் ஆயத்தப்படுத்துகிறார். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், எபிரேயர் 3:7. ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடி கேட்பீர்களானால் அவர்கள் என்ன பண்ணுவாரா, ஆண்டவர் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு நேரம் என்ன பண்ணுவாரா, கொண்டு போவார். 9ஆம் அதிகாரம் எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் அங்க பார்க்கும் பொழுது 9:8, அதனாலே கூடாரம் நிற்கும் அளவு பரிசுத்த நிலத்துக்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுகிறாரா, தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் நானும் எதற்காக இந்த நிறைவுக்குள்ளாய் வர வேண்டும் என்றால், பரிசுத்த ஆவியானுடைய அனுக்கிரகம் பெற்றிருக்கிற உங்களை என்னையும் அவர் வரும் பொழுது ஐயோ என்னுடைய ஆவியை இவர்கள் மேலே ஊற்றிருக்கிறேன், இவர்கள் என்னுடைய நேசகுமாரர்கள், இவர்கள் என்னுடைய சபை மக்கள், எனக்கு பிரியமானவர்கள், என்னுடைய ரத்தத்தையும் என்னுடைய சரீரத்தையும் உட்கொள்கிறவர்கள், இவர்கள் நான் இருக்கும் இடத்திற்கு, நான் இருக்கும் தேசத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி உங்களை இணையும் அவர் அழைத்து செல்கிற தெய்வமா இருக்கிறார். சகல சத்தியத்துக்குள் நடத்தப்பட்ட தேவ ஜனங்களை, சகல விதமான வார்த்தையினால தேற்றப்பட்ட தேவ ஜனங்களை, அதே போல நம்முடைய போக்கையும் வரத்தையும் தேவ கரத்தில் அர்ப்பணித்து அவருடைய சமூகத்தில் நம்முடைய சித்தத்தின்படி அனுமுறை செய்கிறேன் சொல்லி அர்ப்பணித்த தேவ ஜனங்களை, அதே போல அவருக்கு பிரியமான நேசகுமாரர் நேசகுமார்த்திகளை அவர் வரும் பொழுது, வானத்திலே எக்கால சத்தம் தொனிக்கப்படும் பொழுது, அங்கே பரிசுத்தவான்களோடு அவர் தூதர்களோடு பிரதான தூதர்களோடு வரும் பொழுது, பரிசுத்த ஆவியானுடைய அனுக்கிரகம் பெற்றிருக்கிற சபையே நீங்கள் நானும் அவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்படுவோம், நீங்கள் நானும் அவரோடு சேர்த்துக் கொள்ளப்படுவோம். அவர் எங்க வாசம் பண்ணுகிறாரோ அதே இடத்துல நீங்கள் நானும் தரித்திருக்க, நீங்கள் நானும் வாசம் பண்ணுவதற்கு கர்த்தர் ஒரு அனுக்கிரகத்தை ஆண்டவர் வாய்க்கப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை பெற்றிருக்கிற சபை ஒரு நாளும் கைவிடப்பட்டு போவதில்லை. அவர் வரும்பொழுது எடுத்துக்கொள்ள போகிறோம். ஆமென். அதற்காக நீங்க நானும் காத்திருப்போம். அதற்காக தேவ சமூகத்திலே அர்ப்பணிப்பாண்டவரே அந்த பொழிவு எனக்கு தருவீராக. பிரஜாதியில் மேலே அன்றைக்கு ஆண்டவரே விசுவாசித்தவர்கள் மேலே அந்த பரிசுத்த ஆவியானுடைய வரத்தை நீர் ஆண்டவரே அனுக்கிரகம் பண்ணினது போல இன்றைக்கு நான் ஒவ்வொரு வாரமும் நான் வந்து தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன். எனக்கு அந்த அனுபவத்தை தருவீராக, எனக்கான அனுக்கிரகத்தை தருவீராக, அருள்மாரியை தருவீராக, அந்த ஆசீர்வாதத்தை தந்தருளுவீராக, அந்த ஆண்டவர் கிருபையை தந்தருளுவீராக என்று சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு சகல சத்தியத்துக்குள்ள நடத்தும்படியாக, அவனுடைய போக்கையும் வருத்தியும் அவர் சாதனையாய் மாற்றும்படியாக, அதே போல அவருடைய நேசத்தை வெளிப்படுத்தும்படியாக, உங்களுக்காக எனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட பரம தேசத்தை சுதந்திரிக்கும்படியாக கர்த்தர் அனுக்கிரகம் பண்ண அவர் போதுமானவர் இருக்கிறார். கண்களை நாம் ஜெபிப்போமா? இயேசுவின் நாமத்தினாலே இந்த வேளை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த 8வது மாதத்துல ஆண்டவரே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, புறஜாதியா நாங்கள் இருந்தோம். ஒரு நாள் நாங்கள் அறியாமல் இருந்தோம், தெரியாமல் இருந்தோம். ஆனால் இந்த நாள் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையினாலே தேற்றப்பட்டு அறியப்பட்டு ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே ஸ்நானம் எடுத்து ஆண்டவரே இந்த நாள் ஆண்டவரே உடைய ஆண்டவரே கர்த்தருடைய பந்தியை நாங்கள் பெற வந்திருக்கிறோம். ஆண்டவரேப்பா, எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் பாராட்டி இருக்கிறபடினாலும் நாங்கள் துதிக்கிறோம். ஏல சொல்லி வாயிலை திறந்து கேட்போம். ஆண்டவரே, அந்த அனுக்கிரகத்தை ஆண்டவரே எங்கள் மேலே வைத்ததுக்கு நன்றி. எந்த மனுஷனும் அதை தடுத்து நிறுத்த முடியாது, எந்த விதமான எந்த சூழ்ச்சியை தடுத்து நிறுத்த முடியாது. கர்த்தர் நம்முடைய பட்சத்தில்
இருக்கும் பட்சத்தில், கர்த்தர் நம்முடைய சார்பாக இருக்கும் நேரத்தில் ஓய் நமக்கு எதிராக நிற்பவன் யார்? ஹalleluya. இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஒரு வாழ்க்கையிலே ஆண்டவரேப்பா நன்மையா நடத்துவதாக. ஆண்டவரேப்பா கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிகள் நமக்கு தேவன் இந்த வரத்தை அனுக்கிரகம் பண்ணினது போல அவர்களுக்கும் எங்களுக்கும் இந்த வரத்தை அனுக்கிரகம் பண்ணியிருக்கும் பொழுது தேவனை தடுப்பதற்கு நாங்கள் எம்மாத்திரம் என்று சொல்லி ஆண்டவரே என்று பேதுரு ஆண்டவரே மற்ற மனிதர்களிடத்தில் சொல்லி ஆண்டவரே அறிக்கை பண்ணது போல இன்றைக்கும் நீர் எங்களுக்காக பரலோகத்தில் இந்த வார்த்தை சொல்கிறது, நாங்கள் தடுக்க முடியாது. ஓ ஆண்டவரே, அனுக்கிரகம் பாராட்டி இருக்கிற ஜனமே, அனுக்கிரகம் பெற்றிருக்கிற தேவ பிள்ளையே, ஓ எந்த ஜனமும் தடுத்து நிறுத்த முடியாது. தாராளமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளி அனுபவிக்க போறீங்க. பரிசுத்த ஆவியானுடைய பொழிவை ஆண்டவனாலே பெற்றிருக்கிறபடினால தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே, நான் இந்த வேளையில தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக உம்முடைய பந்தியில நான் பங்கு பெறுவதற்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ரட்சிக்கப்பட்டவர்கள், மூழ்கி ஸ்தானம் பிதா குமார பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றவர்கள் கர்த்தருடைய பந்தியிலே நீங்கள் பங்கு பெறும்படியாக கேட்கிறேன்.